The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. சார், நான் திரு கார்த்திகேயன் அவர்கிட்ட கேட்ட மாதிரி தான். முன்னாடி மோடி சர்க்காராக இருந்தது, என்டிஏ சர்க்காராக ஆகி இருக்கிறது. இப்போ மோடி 3.0 இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, சவால்கள் என்ன? சிக்கல் சவால் என்று சொல்லணும்னா, இப்போ நடந்த எலெக்ஷன்ல என்ன மெசேஜ் மெயினா என்னன்னா, ஒரு 303 இருந்த கட்சி 370 நாங்களே எங்களுடைய நம்பரே 370 வருவோம், அப்புறம் எங்களுடைய கூட்டணி 400க்கு வருவோம்னு சொன்னவங்க கடைசியில இப்போ அவர் பிஜேபியை 240க்கு தள்ளப்பட்டு கீழே தள்ளப்பட்டு இருக்கிறது. இது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினரும் மற்ற அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன சொன்னாலும் அந்த இப்போ பிரதமர் மோடி அவர்கள் டிமினிஷ்ட் பர்சனாலிட்டி தான். 240க்கு தள்ளப்பட்டதனால் இப்போ ஒரு மைனாரிட்டி அரசை அவர் கூட்டணி கட்சிகளுடன் ஒரு மெஜாரிட்டி அரசாக மாற்றி இப்பொழுது பதவியேற்க போகிறார். ஆனால் நான் கூறியது போல் இந்த தேர்தலின் முக்கிய மெசேஜ் என்னன்னா, எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், பொருளாதார சிக்கல், வேலையின்மை மற்றும் விலைவாசி மற்றும் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரெஸ், இது மூன்றும் ஒரு பெரிய பூதாகாரமாக இந்தியா பூராக ஒரு தலையெடுத்திருக்கிறது. அதை இவர்கள் எப்படி முதலில் பொருளாதாரம் நல்லா இருக்கு, growth ரேட் இப்ப 7% ஆவரேஜ் வரும்ன்றாங்க இந்த வருஷம், கரண்ட் இயர் கூட. ஆனால் இதெல்லாம் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஜிடிபி அதெல்லாம் ரைட், அந்த நம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பட் ஒரு பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் உள்ள அந்த இன்இக்வாலிட்டி என்கிற கேப் மிகவும் அதிகமாக பெருக்கெடுத்துள்ளது. அதனால் அடித்தட்டு மக்கள் இன்னும் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். பாவர்ட்டி லெவல் ஹஸ் கான் அப். இந்த அரசு 20 கோடி மக்களை நாங்கள் பாவர்ட்டி லெவலுக்கு மேல எடுத்திருக்கோம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாசத்துக்கு ஒரு 5 கிலோ அரிசி, ஃபுட் கிரைட்ஸ் அரிசியோ கோதுமையோ கொடுத்துதான் இதை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இந்த நாட்டின் நிலைமை இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு முதலான சிக்கலும் சவாலும் இந்த பொருளாதார சிக்கல் சவால் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சோசியல் ஃபேக்டர்ஸ். இந்த அரசு ஒரு 10 வருஷமா இவங்க பிஜேபி அரசா இருக்கும்போது நடந்த சில ஹிந்து முஸ்லிம் அந்த பைனரி டிவைடு குறையுமா? இப்பொழுது கூட்டணி கட்சிகளால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அரசினால் ஒரு சிறுபான்மையினர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பிரீதர் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். அதை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட 2 நாள் முன்னாடி சத்தீஸ்கர்ல ஒரு 3 முஸ்லிம் சகோதரர்களை லிஞ்சிங் என்ற முறையில் கொல்லப்பட்டதாகத்தான் செய்திகள் வந்துள்ளன. ஆனால் போலீஸ் இன்னும் அதை லிஞ்சிங் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த எலெக்ஷன் டைம்லயே உங்களுக்கு கேம்பெயின் ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ்ல இவங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் வராம யூபி மற்றும் மாநிலங்களில், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இவர்களுக்கு கணிசமான சீட்டுகள் கிடைக்காது என்ற ஒரு நிலைமை வரும்போது மோடி அவர்களே, பிரதம அமைச்சர் மோடி அவர்களே இந்து முஸ்லிம் என்ற அந்த பரப்புரையை ஆரம்பித்தார். அந்த ஒரு 7வது ஃபேஸ் வரைக்கும் அவர் அந்த மாதிரிதான் பேசிட்டு இருந்தாரு. இப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் திரும்பி பிரதம மந்திரியாக தொடர்கிறார். இப்பொழுது அவருடைய அரசு இந்த மைனாரிட்டிஸ் டுவர்ட்ஸ் மைனாரிட்டிஸ் அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அதை பார்க்கணும். நிச்சயமா பரப்புரையிலும் அது நிறைய விஷயங்கள் அது தொடர்பாக முன்வைக்கப்பட்டது. கூட்டணி ஆட்சி தான் அமைத்திருக்கிறார்கள், சந்திரபாபு இருக்கிறார், நிதிஷ் இருக்கிறார். அப்படிங்கும்போது டுவர்ட்ஸ் மைனாரிட்டி எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் திருப்பி வரேன் திரு சந்திரசேகர். திரு பாக்கி இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். இந்திய பாராளுமன்றம், இந்த மக்களவை பல்வேறு சுவாரஸ்யங்களை கண்டிருக்குது.
அரசியல் மாண்புமிக்க தலைவர்களை பார்த்திருக்கிறது. மோடி 3.0 இதுல என்ன சுவாரஸ்யம்? முதல் சுவாரஸ்யம் என்னன்னா, கடந்த முறை இருந்த பிரதமர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு குடியரசுத் தலைவர் 2 குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக அவங்களால தான் பதவி பிரமாணம் செய்து வச்சுருப்பாங்க. இந்த முறை இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட பிறகு 3 குடியரசுத் தலைவர்கள் கையால் பிரதமர் பதவி ஏற்றிருக்காரு. ஜவஹர்லால் நேரு மாதிரி. இவர் ஜவஹர்லால் நேருக்கு வரத்தில் கூட 2 பேர் தான், ராதாகிருஷ்ணனும் அதுக்கு முன்னாடி ராஜேந்திர பிரசாத் தான் நினைக்கிறேன், அதுக்கு மேலே இல்லை. இப்போ பிரதிபா பாட்டீல் 2014, 2019 ராம்நாத் கோவிந்த், இப்போது வந்து திரௌபதி முர்மு. அதில் 2 பேர் பெண் குடியரசுத் தலைவர்கள். அது ஒரு சிறப்பு, ஒரு வித்தியாசம். இந்த சுவாரஸ்யமான விஷயம் கடந்த காலங்களில் இப்போ இன்றைக்கு தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி பதவி பிரமாணத்தை எதிர்கட்சிகள்லாம் புறக்கணிச்சுன்னு நீங்களும் செய்தியில் சொன்னீங்க. டெல்லி செய்தியாளர் மல்லிகார்ஜுன் கார்கே போகிறதா தகவல் சொன்னாங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா விபி சிங் வந்து முழுக்க ராஜீவ்காந்தி போஃபஸ் ஸ்கேண்டலை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி வெற்றி பெற்று ஆட்சி பிரதமராக பொறுப்பேற்றார். விபி சிங் பிரதமராக பதவியேற்ற அந்த வைபவத்தில், அந்த நிகழ்ச்சியில், பதவி பிரமாண நிகழ்ச்சிக்கு முதல் வரிசையில் உட்கார்ந்த ரசித்து பாராட்டியவர் ராஜீவ்காந்தி. தன்னை தோற்கடிச்சிட்டாரு, தன்னை பிரதமர் பதவியிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டாருன்னா கூட அது மரியாதை கொடுத்து விபி சிங் வந்தார், சந்திரசேகர் வந்தார். சந்திரசேகர் பிரதமராக பொறுப்பேற்ற போது இதே ராஜீவ்காந்தி, இதே விபி சிங் இருந்தாங்க. அப்போல்லாம் ஒரு நல்ல புரிந்துணர்வு இருந்தது. நரசிம்மராவ் கூட பிரதமராகும் போது கூட எதிர்கட்சிகள்லாம் வாஜ்பாய் அவர்கள்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை, எதிர்கட்சி மாற்றுக்கட்சி அது வேறு விஷயம். அந்த பதவி பிரமாணங்கிறது அதிகாரப்பூர்வமாக அரசியல் சாசனத்துக்கு உட்படுத்தி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி என்ற ஒரு புரிதலோட அந்த மாதிரிலாம் எந்த விஷயம் இல்லாம அரசியல் ஒரு எத்திக்ஸ் இருந்தது, ஒரு மாண்பு இருந்தது. இப்போ அது இல்லை. அதுவும் மம்தா வந்து புறக்கணிச்சேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் அது செய்யறாங்கன்றது அது அரசியல் போக விரும்பலை. ஆனால் என்ன ஒரு இந்திய நான் கவனித்தது வந்து 1977 அப்சர்வ் பண்ணிட்டு வந்தேன் பாலிடிக்ஸில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கள் நிறைய பேர் வந்து ஒரே குடியரசுத் தலைவர் 2-3 பேருக்கு பிரதமரை பதவி செஞ்சு வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, ஆர் வெங்கட்ராமன் ராஜீவ்காந்திக்கு 2 முறை செய்து வைத்திருக்கிறார். பிறகு வந்து நரசிம்மராவ் வரையில் அவர் 4-5 பிரதமர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்கார். இந்திய வரலாற்றில் குடியரசுத் தலைவரே இல்லாமல் துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட், அது பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச சம்பவம் உண்டு. அப்போ பிரசிடென்ட் கிடையாது நாட்டுக்கு. பிடி ஜாட்டி அவர் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ அவர் வைஸ் பிரசிடென்ட் பட் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டுக்கு அவங்க தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய கடந்த காலங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், பதவி பிரமாணத்தின் போது இருந்த சம்பவங்கள். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ஒரு பெரிய கோலாகலமாகி இவ்வளோ 8000 பேர், இவ்வளோ பல ஆயிரம் பேர் வர்றாங்க. இதெல்லாம் நிகழ்ச்சி காலப்போக்கில் மாறிட்டு வருதுங்கிறது. ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பாக்கி. உலக நாடுகளிலிருந்து பல்வேறு முக்கிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், உள்நாட்டு பிரபலங்களும் வந்திருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்கும் இந்த விழாவிற்கான தொடர்பான காட்சிகளையும் நீங்கள் திரையில் பார்த்து வருகிறீர்கள். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.